வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "என்னம்மா நீ சிவா கிட்ட சொல்ல வேணாவா? உனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு சிவா கிட்ட தானே சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அவங்க அத்தை. அத பார்த்துட்டு வந்து இல்ல அவருக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி நான் சொல்லிடுறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அரேஞ்ச் பண்ற பார்ட்டில ரொம்ப நான் வந்து எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, கரெக்ட்டா வந்து பார்ட்டி வந்து நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட் பண்றாங்க. "சிவா சீக்கிரம் வாப்பா, என்னப்பா இவ்வளோ லேட்டா? வந்துடுறேன் பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சிந்துவோட அப்பா, அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து அவங்க வந்து சிந்துவ ஆசீர்வாதம் பண்றாங்க. "எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா? இந்த மாரி வந்து எவ்வளோ பெரிய வந்து பார்ட்டி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அன்னபூர்ணி வந்து ரொம்ப வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இப்படி பார்த்துக்கிறாங்க பாரு என் தங்கச்சி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு சிந்துவோட அப்பா. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கரெக்ட்டா வந்து கேக் வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சிவா என்னப்பா நீ? உன் பொண்டாட்டிக்கு நீ தான்ப்பா கூட இருந்து கேக் வெட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, வெட்டிட்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராரு சிவா. இங்க வந்து சிவா வந்து கரெக்ட்டா வந்து கேக் வெட்ட பக்கத்துல நிக்கிறாரு. சிந்துவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த டைம்ல கரெக்ட்டா உடனே வந்து அங்க போலீஸ் வராங்க. போலீஸ பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. கூடவே வந்து ஸ்னேகாவும் வராங்க. ஸ்னேகா பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. "இவ எதுக்கு இங்க வந்தா? என்னம்மா ஸ்னேகா நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் வந்தது இருக்கட்டும். போலீஸ் ஏன் வந்தாங்கன்னு கேட்டீங்களா?" அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி ரேகா வந்து சொல்றாங்க, "நான் சிந்துவ வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சிந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்" அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து சிந்து அதிர்ச்சி அடைறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "எங்க சிந்துவ யார கேட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவ என்ன தப்பு பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி செம டென்ஷனா வந்து கத்துறாங்க. "யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா வந்து, "இங்க பாருங்க பெரியம்மா, யார கேட்டு பண்ண வேண்டியதில்ல. சிந்து செஞ்ச தப்புக்கு தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. சிந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு எவ்வளோ சொன்னேன். ஆனா யாராவது நம்புனீங்களா? இப்போ போலீஸே வந்து அரெஸ்ட் பண்றாங்க பார்த்தீங்கல்ல." அப்படின்னோனே, "சிந்து மேல யார் கம்ப்ளைண்ட் குடுத்தா?" "நான் தான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன்" அப்படின்றாங்க ஸ்னேகா. அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. "ஓ! உன்னோட வேலை தானா? அப்ப வேணும்னு தான் என் பொண்ண இந்த மாரி வந்து பண்ணி வச்சிருக்கியா? பாத்தியா பாத்தியா தங்கச்சிம்மா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு சிந்துவோட அப்பா. "இங்க பாருங்க பொய் புகார்லாம் வச்சு எங்க வீட்டு மருமகள அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அன்னபூர்ணி. நீங்க என்னங்க ஒத்துக்கிறது? அவ செஞ்ச தப்பு எல்லாமே எங்களுக்கு நிரூபணம் ஆயிருக்கு. எதுன்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல நடந்த விஷயத்த எல்லாம் சொல்ல. சிந்து கோயிலுக்கு வந்து போகவே போகல. சிவாவும் போகல. அப்போ எப்படி கல்யாணம் நடக்க முடியும்? சிந்து வேணும்னே பொய் சொல்லியிருக்கா. அது எல்லாரையும் நம்புனீங்க. அதுக்கான சாட்சி எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. ஒண்ணுமே புரியல எல்லாருக்குமே. உடனே சிந்து வந்து, "இல்ல இவங்க சொல்றதெல்லாம் பொய். இவங்க சொல்றது எல்லாமே பொய். நான் ஒண்ணும் அப்படி பண்ணவே பண்ணல. வேணும்னே இவங்க எப்படியாவது வந்து ஸ்னேகாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணி ஸ்னேகாவோட பிளான் தான் இது" அப்படின்றாங்க. யாரோட பிளான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க நான் புரிய வைக்கிறேன்" அப்படின்றாங்க ரேகா. "முதல்ல இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க" அப்படி சொன்னோனே, அப்புறமா வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டா. "அன்னபூர்ணி தயவுசெய்து காப்பாத்து அன்னபூர்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கதறாரு சிந்துவோட அப்பா. உடனே வந்து, "யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க பைரவி. உடனே பைரவி கிட்ட, "இங்க பாருங்க எங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்கு. வேணா நீங்க பாருங்க" அப்படி சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் வாரண்ட்ட காட்டுறாங்க. அத பார்த்து பைரவி அதிர்ச்சி அடைங்க. "எப்படி வந்து சிந்து மேல அரெஸ்ட் வாரண்ட் வந்து வந்துச்சு?" அப்படின்னோனே, "கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் வரதான் செய்யும். சிவாவும் சேர்ந்து தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு" அப்படின்னோன அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "இங்க பாருங்க இவங்கலாம் சேர்ந்து தான் சிந்துக்கு எதிரா சதி பண்றாங்க. உண்மையிலேயே சிந்து வந்து நிரபராதி. தயவுசெய்து நம்புங்க. அது எல்லாமே ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிங்க" அப்படி சொல்லிட்டு சிந்துவ கூட்டிட்டு போறாங்க. இங்க எல்லாருமே என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. சிந்து கிட்ட வந்து சொல்றாங்க அன்னபூர்ணி, "நீ கவலைப்படாதம்மா. உன் கூட நான் நிப்பேன். என்னைக்குமே வந்து உண்மைதாம்மா ஜெயிக்கும். நீ கவலையே படாத. சீக்கிரமாவே வந்து உன்ன நான் வெளிய எடுப்பேம்மா. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் நான் சொல்லிக் குடுப்பேன்" அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டுருக்காங்க. "பெரியம்மா நீங்க வந்து பேசுறது ரொம்ப தப்பு பெரியம்மா. உண்மையிலேயே இவ நல்ல பிள்ளை பெரியம்மா. அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப தேவையில்லாம அவளுக்கு நீங்க வாக்கு குடுக்காதீங்க பெரியம்மா" அப்படி சொல்லிட்டு சிவா சொல்றாரு. "சிவா உன்கிட்ட இருந்து நான் இத எதிர்பார்க்கலடா. இப்படி பண்ணிட்டியேடா. வீட்டு குடும்பத்த மானத்தையே எடுத்துட்டியேடா" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறீங்க. "இல்ல பெரியம்மா நான் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு புரியும் பெரியம்மான்னோனே" சிந்து வேற அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க பார்த்து.